அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவைகளை எல்லாம் நமக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல விளங்கணும். அதில் ஒன்று என்னென்னா, அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள் எல்லாம் பொய்யானது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டார். அந்த பொய்யான தெய்வங்களை எவர் வணங்குகின்றாரோ அவர் என்ன செய்கிறாரு, தனக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் அப்படிங்கிறத அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வரார், வந்து புவானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த புவானா அப்படிங்கிற அந்த இடத்துல நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யலான் இருக்கேன், நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புவானாங்கிற இடத்துல பிற தெய்வங்களுடைய வழிபாடுகள் நடந்திருக்கா, நடக்கலை, அல்லது பிற கடவுள்களுக்கான விழாக்கள் நடந்திருக்கா. வழிபாடுங்கிறது வேற, விழாங்கிறது வேற, அப்படி தானே? பிற தெய்வங்களுடைய விழாக்கள் ஏதாவது நடந்திருக்கா? அப்போ சொல்கிறாங்க ரெண்டுமே இல்லை. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்துல போய் நேர்ச்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு பிற தெய்வத்தினுடைய வழிபாடு நடந்த இடத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுக்கான வணக்கங்களை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ அதுவே கூடாதுங்கிறப்ப பிற தெய்வங்களுக்காக படைக்கப்பட்டது, அது காய்கறியாக இருந்தால் என்ன, மாமிசமாக இருந்தால் என்ன, அதுவே கூடாதுங்கிறப்ப இதுவும் என்னது, பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதும் கூடாது தான். அதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அது சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது தான் மிகச்சரியான ஒரு நடைமுறை மார்க்கம் சொல்லியிருக்கு.